அது குறிக்கிறது என்பதையும் நாங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம். அந்த உரைக்கு பின்னால் பலவிதமான சந்தேகங்களும் சில கேள்விகளும் வந்ததனால் அதற்கு ஒரு விளக்கமாகவும் பதிலாகவும் இந்த குத்துபாவை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, இரண்டு விஷயங்கள் குறிப்பாக சந்தேகங்களாக எழுப்பப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஒன்று, அதாவது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே உருவங்களை பயன்படுத்தியதை கண்டு சிரித்துவிட்டு போயிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, விதிவிலக்கு தருவது போன்ற சில செய்திகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகின்ற பொழுது போயிருக்கிறார்கள். விதிவிலக்கு தருவது போன்ற சில விஷயங்களை கண்டுவிட்டு எந்த விதமான கண்டிப்பும் இல்லாமல் நபி அவர்கள் போயிருக்கிறார்கள். இந்த செய்திகளை எல்லாம் அப்படியே தொகுத்து, எனவே உருவங்களை என்ன செய்யலாம், ஒரு மனிதன் தாராளமாக அமைத்துக் கொள்ளலாம். சிறுக்கு என்ற ஒன்றுக்கு வழிகோலாமல் இருந்தால், அல்லது வீணான விஷயங்களுக்கு வழிகோலாமல் இருந்தால், ஒரு ஹராமான விஷயத்துக்கு வழிகோலாமல் இருந்தால் தாராளமாக என்ன செய்யலாம், உருவங்களை அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியும், அடுத்ததாக நிர்பந்த சூழல்களில் ஆகியிருக்கக்கூடிய இந்த ஐடென்டி, பாஸ்போர்ட், அது போன்ற சில இன்டர்வியூகளுக்காக போட்டோக்களை கேட்பார்கள். இது போன்ற விஷயங்களில் எந்த மாதிரி நடந்து கொள்வது என்கின்ற சந்தேகங்களும், அடுத்ததாக வீடியோவை பற்றிய சில சந்தேகங்களும் எழுந்திருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, முதலாக இந்த வீடியோ கேமராக்கள், போட்டோ கேமராக்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் முதலாவதாக ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் முதலாவதாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது தான் விளக்கங்களுக்கு போக வேண்டும். சிலர் தேவைகளை மனதிலே நினைத்துக் கொள்கிறார்கள். இந்த போட்டோவால் எவ்வளவு பிரயோஜனம், இந்த வீடியோ கேமராவால் எவ்வளவு பிரயோஜனம், அதிலே எவ்வளவு நலவுகள் இருக்கின்றன என்பதை மனதில் வைத்துக் கொண்டு ஹதீஸை அணுகுகிறார்கள் ஹதீஸ்களை அணுகுகிறார்கள். எதிலெல்லாம் அந்த பிரயோஜனத்தை என்று அவர் நம்புகிறாரோ அதுக்கு உறுதிப்படுத்தக்கூடியது போன்ற ஒரு செய்தி கிடைத்தால் அதை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு ஏனைய ஹதீஸ்களுக்கெல்லாம் ஒரு மாற்று விளக்கங்கள் கொடுப்பதை பார்க்கிறோம். அப்படி ஒரு ஹதீஸ்களை அணுகக்கூடாது. தீர்ப்பை கையில் வைத்துக் கொண்டு அதற்கேற்ற ஹதீஸ்களை தேடக்கூடாது. ஹதீஸ்களை கையில் வைத்துக் கொண்டுதான் தீர்ப்பை தேட வேண்டும். அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான செய்திகளாக இருந்தாலும் சரி. அதற்கு ஒரு உதாரணமாக சொல்வதென்றால் இந்த கிரெடிட் கார்டை சொல்லலாம். இந்த கிரெடிட் கார்டு என்பது இன்று எல்லா மக்களுக்கு மத்தியிலும், எல்லா நபர்களுக்கு மத்தியிலும் ஒரு பிரபல்யமாக இருப்பதை பார்க்கிறோம். அதனுடைய தேவைகளை நிறைய பேர் உணர்ந்திருப்பதை பார்க்கிறோம். அரசாங்கம் இவ்வளவு பணத்தை தான் கொண்டு போக முடியும் என்று சட்டம் போட்டிருக்கும். கிரெடிட் கார்டை கொண்டு போவதற்கு சட்டம் கிடையாது. இந்த தேவைகள் எல்லாம் முன்னிறுத்திக் கொண்டு கிரெடிட் கார்டு சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்பார்கள். ஆனால் அவரது உள்ளத்திலே இது ஹலாலாக வேண்டும் என்ற எண்ணமும் எதிர்பார்ப்பும் தான் கூடுதலாக இருக்கும். அதற்கு ஹராம் என்ற ஒரு பதில் வந்தால், ஹலால் என்ற ஒரு பதில் வரும் வரைக்கும் அவரது கேள்விகள் தொடரும். ஹலால் என்ற பதில் வரும் வரைக்கும் அவரது கேள்விகள் தொடரும். பதில் வரவில்லை என்றால் தெளிவு போதாது என்று சொல்லிவிடுவார். கேட்டேன், அதற்கான தெளிவு போதாது, இன்னும் கொஞ்சம் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பார். இப்படியே ஒரு 5-6 பேரிடத்திலே போய் ஒருவர் ஹலால் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுதுதான் தெளிவாகிறது அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுதுதான் தெளிவாகிறது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். இதை நான் சமுதாயத்திலே காண்கிறோம். கிரெடிட் கார்டு என்பது வட்டியின் ஒரு கோர வடிவம் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. கிரெடிட் கார்டு என்பது எப்படியெல்லாம் வட்டி ஆகிறது என்பது இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஒரு குத்துபாவிலே பேச இருக்கிறோம். அது ஒரு, அதாவது திட்ட தெளிவான ஒரு வட்டி. பேங்க் எங்களுக்கு நனவு செய்கிறது என்று யாராவது நினைத்தால் அவருக்கு பகுத்தறிவு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவன் பொருளாதாரத்தை, பணத்தை வைத்து பணத்தை சம்பாதிப்பதற்கான என்னென்ன ஊடகங்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஏமாற்று முறையில் அறிமுகப்படுத்திக் கொண்டே இருப்பான். எங்களுக்காக சேவை செய்ய வந்ததல்ல வங்கிகள் எல்லாம், எங்களை அப்படியே உருட்டி போட வந்ததுதான் வங்கிகள். அதுபோன்றுதான் இந்த கேமராக்கள் விஷயத்திலும் என்ன செய்கிறார்கள் என்றால் பிரயோஜனம் என்று அப்படியே வியாபித்திருக்கிறது, எல்லோருக்கும் மத்தியிலும் மலிந்திருக்கிறது என்ற ஒரு காரணத்தை வைத்து அதில் இயங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால்,